மின்துறை தலைமையகத்தில் ஹார்ட் டிஸ்க் திருடப்பட்டது தொடர்பாக ஒப்பந்த ஊழியர் ஒருவர் கைது செய்யப்பட்டிருப்பதாக அண்மை செய்தியை பார்க்கிறோம். யாருக்காக ஹார்ட் டிஸ்குகளை திருடினார், பணம் கொடுத்தது யார் என்று விசாரணை நடைபெறுவதாக அண்மை செய்தியை பார்க்கிறோம். கடந்த ஆட்சியில் நடந்த முறைகேடுகளை மறைக்கவே ஹார்ட் டிஸ்க் திருட்டு என்ற குற்றச்சாட்டு எழுந்தது. உதவி பொறியாளர் புகாரின் பேரில் ஒப்பந்த ஊழியர் ஒருவர் கைது செய்யப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் அன்பரசனிடம் கேட்டு பெறலாம். அன்பரசன், என்ன நடந்தது? கூடுதல் விவரம். மின்வாரிய தலைமை அலுவலகத்தில் டெண்டர் டிஜிட்டல் ஆவணங்கள் அடங்கிய 20க்கும் மேற்பட்ட ஹார்ட் டிஸ்குகள் திருடப்பட்ட வழக்கில் தற்போது அங்கு ஒப்பந்தத்தில் பணிபுரிந்து வரும் ஊழியர் ஒருவரை கைது செய்திருக்கிறார்கள் சிந்தாதிரிப்பேட்டை போலீசார். அது மட்டுமல்லாமல் மற்றொரு ஊழியரை பிடித்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். குறிப்பாக சென்னை அண்ணா சாலையில் தமிழ்நாடு மின்சார வாரியம் தலைமை அலுவலகம் செயல்பட்டு வருகிறது. இந்த தலைமை அலுவலகத்தில் டெண்டர் கொள்முதல் மற்றும் விசாரணை தொடர்பான முக்கிய ரகசிய தகவல்கள் அடங்கிய 20க்கும் மேற்பட்ட ஹார்ட் டிஸ்குகள் திருடப்பட்டுள்ளதாக சிந்தாதிரிப்பேட்டை காவல் நிலையத்தில் புகாரானது அளிக்கப்பட்டு அது தொடர்பாக விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. குறிப்பாக நிலக்கரி கொள்முதல் தொடர்பான தகவல்கள் திருடப்பட்டிருக்கலாம் என அதிகாரிகள் புகாரில் தெரிவித்திருக்கிறார்கள். கடந்த மே மாதம் 16 மற்றும் 17 ஆகிய இறுதி நாட்களில் அலுவலகத்தில் குறைந்த அளவிலான பணியாளர்கள் மட்டுமே இருந்த சூழலில் இந்த திருட்டு சம்பவம் நடைபெற்றதாக புகாரில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இதனைத் தொடர்ந்துதான் தற்போது திருட்டு வழக்கானது பதிவு செய்யப்பட்டு சிந்தாதிரிப்பேட்டை போலீசார் தற்போது தீவிர விசாரணையில் ஈடுபட்டு வருகிறது. குறிப்பாக திருவல்லிக்கேணி காவல் மாவட்ட துணை ஆணையர் ஜெயச்சந்திரன் தலைமையிலான அதிகாரிகள் நேரடியாக விசாரணையில் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த சம்பவத்தில் தற்போது ஒரு நபர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இவர் மின்சார வாரிய தலைமை அலுவலகத்தில் ஒப்பந்த ஊழியராக பணிபுரிந்து வருவதாக முதற்கட்ட தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் மற்றொரு ஊழியரையும் தற்போது பிடித்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த சம்பவத்தில் அந்த கைது செய்யப்பட்ட நபர் தான் திருடியதாக ஒப்புக்கொண்டிருக்கிறார். அந்த நபர் பணத்திற்காக திருடியதாகவும் தெரிவித்திருக்கிறார். இதனைத் தொடர்ந்து யாருக்காக திருடினார், எவ்வளவு பணம் வாங்கினார், இதன் பின்னணி என்ன என்பது குறித்து தற்போது திருவல்லிக்கேணி காவல் மாவட்ட துணை ஆணையர் ஜெயச்சந்திரன் தலைமையிலான போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அன்பரசன், அந்த ஒப்பந்த ஊழியர் யார், அவரை அக்சஸ் பண்ற அளவுக்கு ஹார்ட் டிஸ்குகள் எளிதாக கிடைத்தது எப்படி அப்படின்னு நிறைய கேள்விகள் இருக்கு. அது தொடர்பாக காவல்துறையினர் என்ன சொல்றாங்க? நிச்சயமாக கடந்த மே மாதம் 16 மற்றும் 17 ஆகிய வார இறுதி நாட்களில் தான் மிக குறைந்த அளவிலான பணியாளர்கள் அங்கு இருந்ததாகவும் இதனை பயன்படுத்தி பராமரிப்பு பணிக்காக வந்த ஊழியர்கள் இந்த திருட்டை செய்திருக்கலாம் எனவும் புகாரானது அளிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக மின்வாரிய ஏஇ மலர்விழி என்பவர் சிந்தாதிரிப்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் அளித்ததன் அடிப்படையில் திருட்டு வழக்கை பதிவு செய்து சிந்தாதிரிப்பேட்டை போலீசார் தற்போது விசாரணையில் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த புகாரானது கடந்த செவ்வாய்க்கிழமை, அதாவது 2ஆம் தேதி இந்த புகாரானது அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனைத் தொடர்ந்துதான் ஏற்கனவே சில ஊழியர்களை பிடித்து விசாரணை மேற்கொண்டனர். இந்த நேற்று மாலையிலிருந்து 2 ஊழியர்களை பிடித்து விசாரணை செய்ததில் தற்போது முதற்கட்டமாக ஒரு ஊழியர், ஒப்பந்த ஊழியர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவர் தான் தெரிவித்ததில் இந்த திருட்டில் தனக்கு தொடர்பு உண்டு என்பதும் அது மட்டுமல்லாமல் பணத்திற்காக செய்துவிட்டதாக கூறியதாக காவல்துறையினர் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த சம்பவத்தில் இன்னும் யார் யாருக்கெல்லாம் தொடர்பு இருக்கிறது என்பது குறித்து தீவிர விசாரணை ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த சம்பவம் மட்டுமல்லாமல் மின்வாரிய ஊழல் தடுப்பு மற்றும் கண்காணிப்பு பிரிவு கூடுதல் இயக்குனர் அவரது கணினி ஹார்ட் டிஸ்கும் திருடப்பட்டிருப்பதாக வாய்மொழியாக புகாரானது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு மின்வாரிய தலைமை அலுவலகத்தின் உயர் பொறுப்பு, அதாவது ஏடிஜிபி ரேங்கில் இருக்கக்கூடிய ஒரு உயரதிகாரியின் கணினியில் இருக்கக்கூடிய டிஸ்கும் திருடப்பட்டிருக்க சம்பவம் குறித்து தற்போது தீவிர விசாரணையானது திருவல்லிக்கேணி காவல் மாவட்ட துணை ஆணையர் ஜெயச்சந்திரன் தலைமையிலான அதிகாரிகள் தீவிர விசாரணையில் ஈடுபட்டு வருகிறார்கள். விவரங்களுக்கு நன்றி அன்பரசன்.